நிறைய பேர் 40-50 ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதுவாங்க. ஆனால் வந்து மார்க்கே இம்ப்ரூவ் ஆகாது. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா 4-5 ரிவிஷன் டெஸ்ட்லேயே அவங்களோட மார்க்கை வந்து நல்ல இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரிவிஷனுக்கான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து கம்மியாக தான் எழுதியிருக்கீங்க, எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு 10 ரிவிஷன் டெஸ்ட் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மார்க் மற்றவங்களோட கண்டிப்பாக ஒரு 20-30% பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டெஸ்ட்டை மட்டுமே வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, நாளைக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, அடுத்த நாள் ஒன்று, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒன்று வந்து அட்டன் பண்ணாலுமே அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு சில விஷயம்லாம் வந்து செக் பண்ணணும், ஒரு சில விஷயம்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். இப்போ நம்ம வந்து இதை தான் 1 by 1 வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பித்தோடனே இதுக்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட்டாக நோட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுத்தோம், முதல் டெஸ்ட் வந்து கொடுத்தோம். அப்போ அதில் நீங்கள் வந்து டேட்டா வந்து போட்டுக்கோங்க. ஜிஎஸ் ரிவிஷன் டெஸ்ட் 1 எந்த டேட்டில் வந்து அட்டன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதில் உங்கள் மார்க் என்ன. ஸோ இப்போ வந்து 100 கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து முதல் ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க, ஒரு 40 தான் வாங்கியிருக்கீங்க, 50 தான் வாங்கியிருக்கீங்க, பிரச்சனையே வந்து இல்லை. ஸோ இதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ வந்து டேட்டு என்ன ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ரிவிஷன் டெஸ்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டா இல்லை சப்ஜெக்ட் வைஸாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதில் வந்து என்னென்னலாம் வந்து இருக்குது அதை ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ஷன் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து இதில் வந்து என்ன மார்க் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து முதல் ரிவிஷன் டெஸ்ட்டை முடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டில் இப்போ வந்து 100க்கு கரெக்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 40, ராங் பார்த்தோம் அப்படின்னா வந்து 60, இந்த மாதிரி நீங்கள் டேட்டா ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சிட்டிங்க. இப்போ வந்து இந்த ராங் கொஸ்டின் வந்து 60 இருக்கா, இந்த 60ல் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக போட்ட கொஸ்டினில் ஒரு சில கொஸ்டின் நீங்கள் வந்து ஃப்ளூக்கில் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ வந்து குருட்டாம்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஏதோ ஒன்று ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி நீங்களாக வந்து போட்டிருப்பீங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து ஆயிருக்கும். அப்போ நீங்கள் வந்து கரெக்டான கொஸ்டின்லையும் எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து ஃப்ளூக்கில் போட்டிங்களோ அந்த கொஸ்டினும் இந்த ராங் ஆன்சர் இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி படிக்கும் போது அந்த டாப்பிக்கை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 40ல் ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் வந்து ஃப்ளூக்கில் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த 60 கொஸ்டின் இப்போ நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் இந்த 5 இங்கே வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து 65. இந்த 65 கொஸ்டினை நீங்கள் வந்து இப்போ அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னால் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் பண்ணியிருக்க ராங் ஆன்சரை ஃபுல்லாக நம்ம வந்து 3ஆக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ வந்து 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல கேர்லெஸ் மிஸ்டேக்கு, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சில்லி மிஸ்டேக், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்னோன் ஆன்சர். ஓகே, இப்போ வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் அது வந்து நமக்கு ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226 இது ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டே வந்து இருக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 32, இதுவே ஹை கோர்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 226. ஸோ இதை நீங்கள் வந்து நிறைய டைம் படிச்சிருந்தாலுமே ஜஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோன்னா நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக அது வந்து ஹை கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்காமையே ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டக்குன்னு அவங்க வந்து ஹை கோர்ட் கேட்டிருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆர்டிகல் 32 அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்காம ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக் நமக்கு வந்து தெரிஞ்ச ஆன்சர் தான், கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கேர்லெஸ் மிஸ்டேக். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த டெஸ்ட்டில் என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் விடுதீங்க அப்படிங்கிறத ஒரு 2-3 ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் போது நம்ம வந்து டேட்டா வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஸோ வந்து இதில் வந்து என்ன வந்து கேட்டிருக்காங்க, இதே மாதிரி வந்து ஒரு சில கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் நல்லா பார்த்தோம்னா நீங்கள் வந்து படித்த கொஸ்டினாக வந்து இருக்கும். இப்போ வந்து ஆப்ஷன் ஏ, பிசி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து ஏல பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து டிக் பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து கடைசியில் ஆப்ஷன் டியில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் த அபோன்னு சொல்லி வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஏயை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக தெரியும் இதுக்கான ஆன்சர் ஏதானே வந்து போட்டுருவீங்க. ஆனால் பிலையும் பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த கரெக்டானதாக இருக்கும், சிலையும் வந்து அதான் வந்து இருக்கும்.
நமக்கு டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல் த அபவ் மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து முடியும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக்கு, ஸோ வந்து கேர்லெஸ் மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்க. இந்த ரெண்டையுமே நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்த உடனே நம்ம இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம், சில்லி மிஸ்டேக் நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே 2-3 ரிவிஷன் டெஸ்ட்டில் இதெல்லாம் வந்து கம்மியாயிரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டில் 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும். அடுத்தது 3வது கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்னோன் கொஸ்டின். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் பற்றி வந்து இருக்குது. நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து படித்த மாதிரியே வந்து இல்லை, நீங்கள் வந்து படிக்கவே வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்காத டாபிக் இந்த டெஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் வந்து இருக்குது, பாலிட்டியில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, எக்கனாமிக்ஸில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னால் இந்த டாப்பிக்கெல்லாம் டீட்டெயிலாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னாலையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ்ஸு எல்லா சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்மளால் வந்து படிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்லையும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத அன்னோன் டாபிக் எதெல்லாம் இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டில் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்து படிங்க. ஸோ அப்படி அந்த டெஸ்ட்டு எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் புதுசாக வந்து இருக்கும். அப்போ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அன்னோன் டாபிக் வந்து இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா அன்னோன் டாபிக் என்னெல்லாம் வந்து இருக்குது அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னாலே ஒரு 4-5 டெஸ்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஆட்டோமேட்டிக்காக அதிகம் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டு எதையுமே வந்து படிக்காமல் ரேண்டமாக ஸோ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி என்ன படிச்சிங்களோ அதையே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு ஸோ ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டு புது டாப்பிக்கை பார்க்காம புதுசாக படிக்காமல் பண்ண தப்பே பண்ணிவிட்டு படிக்காத டாப்பிக்கை படிக்காமே விட்டுட்டு நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா முதல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து 40 எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அனலைஸே பண்ணாமல் 100 டெஸ்ட்டு போட்டாலும் 100வது டெஸ்ட்லேயும் உங்கள் மார்க் பார்த்தோம் அப்படின்னா அதே 40 வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்லையும் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பை வந்து பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. புது டாப்பிக்கை படிக்க வந்து மாட்டீங்க. ஆல்ரெடி எந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வந்து இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த சில்லி மிஸ்டேக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். இதில் வந்து அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கான டேட்டாவை கன்ஃபார்மாக அவங்க வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி வந்து படிச்சிருப்பாங்க. ஆன்சரும் பார்த்தோம் அப்படின்னா உறுதியாக இதுதான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கொஸ்டினையும் பார்த்துட்டு ஆன்சரையும் பார்த்துட்டு மார்க் பண்ணும்போது வந்து கவனிக்காமல் சியில் பார்த்தோம் அப்படின்னா டிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் காமனாக நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் பார்த்தோம்னா கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. 2வது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. 3வது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து 1வதும் தப்பு, 3வதும் தப்பு, 2வது மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. ஸோ வந்து 2 ஒன்லி அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏல 2 ஒன்லி, பியில் 1 ஒன்லி, சியில் 1 and 2 ஒன்லி, டியில் ஆல் த அபவ் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து அவங்க மேலே ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் அப்படிங்க வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க மார்க் பண்ணும்போது வந்து இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நமக்கு ஏல தான் பார்த்தோம் அப்படின்னா 2 ஒன்லி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் அங்கே அவங்க டிக் பண்ணும்போது பார்த்தாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் தானே பார்த்தோம், அப்போ வந்து பி தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பியை பார்த்தோம் அப்படின்னா டிக் பண்ணிடுவாங்க. ஸோ பியில் ஆக்சுவலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1 ஒன்லி அப்படிங்க வந்து இருக்குது. ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 2 ஒன்லி அப்படி தானே, அப்போ அந்த 2 ஒன்லி அப்படிங்க ஏல தான் வந்து இருக்குது, அப்போ வந்து ஏ தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவிஷன்லேயே இந்த தப்பை பண்ணி என்ன தப்பு அப்படியே கண்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த மிஸ்டேக் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படியே தெரியாமல் ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். அடுத்த காமனான சில்லி மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு
இடையில பார்த்தோம் அப்படின்னா நாட் அப்படிங்கிற வந்து இருக்கும். ஸோ வந்து பொருந்தாதது என்ன அப்படிங்கிற வந்து இருக்கும். அதை வந்து கரெக்டாக பார்க்காம இந்த நாட்டை பார்க்காம அதுக்கான ஆன்சர் என்ன அப்படி மாதிரி வந்து பார்த்து வந்து போட்டுருவோம். இங்கே வந்து கேட்டது இல்லாதது, பொருந்தாது இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நாட்டு, எக்ஸப்ட்டு, இல்லை வந்து இன்கரெக்டு, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ட்விஸ்ட் அந்த வேலை பார்த்தோம்னா நமக்கு டக்குனு வந்து இன்கரெக்டா, நாட்டா, எக்ஸப்டா, நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதை சார்ந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அப்போது 1 and 2 தான் கரெக்டு. நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா போட்டுருவோம். நீங்கள் அந்த கொஸ்டினில் அந்த வார்த்தைலாம் இருக்கா, நாட் கேட்டிருக்காங்களா, இல்லை இன்கரெக்ட் வந்து கேட்டிருக்காங்களா, எக்ஸப்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா, அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன் டைம் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னோம், ரிவிஷன் ஆரம்பித்தோடனே செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ அந்த நோட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்னென்ன டாப்பிக்லாம் மிஸ்டேக் விடுங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை போடும் போதே அப்போ நீங்கள் வந்து ஓவராலாக இது ஃபுல்லாக வந்து பாலிட்டி மிஸ்டேக்கு, இது ஃபுல்லாக வந்து எக்கனாமிக்ஸு, இந்த டாபிக் ஃபுல்லாக ஜாக்ரஃபி, இந்த டாபிக் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸு, இது ஃபுல்லாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து டாபிக் வைஸாக ஸோ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மிஸ்டேக் என்னன்னு போட்டுட்டு அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாலிட்டியில் அதிகமான டாபிக் நம்ம வந்து படிக்காமல் இருக்கோம், எக்கனாமிக்ஸில் அதிகமாக வந்து இருக்கும், ஹிஸ்ட்ரியில் கம்மியான மிஸ்டேக் தான் வந்து இருக்குது. அப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் கம்மியான மிஸ்டேக் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கீங்க. பாலிட்டியில் அதிக மிஸ்டேக் வருது அப்போ நீங்கள் பாலிட்டியில் வந்து வீக்காக வந்து இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு பாலிட்டிக்கான டைமை பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஹிஸ்ட்ரிக்கான டைம் நீங்கள் வந்து கம்மியாக வந்து ஆக்கிக்கலாம். ஏன் அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ராங்கானதை நீங்கள் வந்து அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் ரிவிஷன் அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். வீக்கானதை இப்போ வந்து நமக்கு நீங்கள் வீக்காகவும் இருக்கீங்க, சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாலிட்டிக்கு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்ட்ரி, இந்த டாப்பிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து வீக்காகவும் இருக்கீங்க, அது வந்து வெயிட்டேஜும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணும்போது இதுக்கான அந்த வீக்கான சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமான டைம் வந்து கொடுக்கணும். ஸோ அதிகமான டைம் கொடுத்து படிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணி முடித்து 24 மணி நேரத்தில் அந்த ரிவிஷன் நோட்டில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டாப்பிக்கை படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்றைக்கி டெஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 24 ஹவர்ஸில் இந்த அனலைசிஸ் ஃபுல்லாக வந்து பண்ணி முடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணவே வந்து மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் 5 நாள் ஆயிரும், 10 நாள் ஆயிரும், அதுக்குள்ளே அடுத்த டெஸ்ட்டே வந்துடும். நீங்கள் வந்து சரி நம்ம வந்து அடுத்த டெஸ்ட்டே நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணி முடித்தோடனே 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை, அந்த நோட்டில் நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து ரைட்டு, ராங்கு, வீக்கு, சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து 24 ஹவர்ஸில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே வந்து இருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்காமே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கவே வந்து மாட்டீங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டெஸ்ட்டை மட்டும் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. மார்க் என்ன, ரைட்டா, ராங்கா, இது மட்டும் தான் இங்கே வந்து பார்த்துட்டே வந்து இருப்பீங்க. அப்போ 24 மணி நேரத்தில் உங்களோட அனாலிசிஸ் இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ வந்து டாபிக் படிக்கணும் இல்லை, நீங்கள் வந்து எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அந்த டாபிக் நேம் என்ன சப்ஜெக்டில் நம்ம வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கும். ஸோ இந்த அனலைசிஸை மட்டுமாவது நீங்கள் 24 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணி முடிச்சிடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸை நம்ம வந்து இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து உங்களை ட்ராக் பண்ண வந்து சொன்னோம் ஒரு நோட்டு போட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட பிளானில் 90 டேஸ் சேலஞ்சாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் பேட்ச், நம்ம எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ட்ராக்கிங் ஷீட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இந்த ஷீட்டில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே ஒவ்வொரு மினி டெஸ்ட்டிலேருந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, லெசன் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே ட்ராக் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ட்ராக்கிங் ஷீட்டை எல்லாருமே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட்டுக்குள்ளே, அதாவது அடுத்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட கோலை வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நம்ம வந்து 40 மார்க் வாங்கிட்டோம், அப்போ அடுத்த டெஸ்ட்டில் நம்ம வந்து 50 மார்க் வாங்கணும், 80 மார்க் வாங்கணும். இது வந்து உங்களோட கோலாக இருக்கக்கூடாது. ஸோ கோல் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பண்ண சில்லி மிஸ்டேக்கை, கேர்லெஸ் மிஸ்டேக்கை அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. சேம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டெஸ்ட்டில் ஏதோ ஒரு டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டியில் வந்து உங்களுக்கு ஃபெடரலிசம், கூட்டாட்சி சார்ந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அடுத்த எக்ஸாம்லேயும் உங்களுக்கு வந்து பாலிட்டியில்
அந்த ஃபெடரலிசம் கூட்டாட்சி சார்ந்த ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு, அதுக்கப்புறம் வந்து சில்லி மிஸ்டேக்கு, அன்னோன் டாப்பிக்கு, ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் முதல் டெஸ்ட்டில் ஒரு 40 மார்க்கு, 2வது டெஸ்ட்டில் நீங்கள் 30 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் முதல் டெஸ்ட்டில் பண்ண அதே கேர்லெஸ் மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது, சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அந்த அன்னோன் டாப்பிக்கை படிக்காமே நீங்கள் 2வது டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண கூடாது. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் பண்ணலை, நான் ஆல்ரெடி படிக்காட்டாக்கலாம் படிச்சுட்டு தான் இந்த டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ணியிருக்கேன், இப்போ மார்க் 30 தான் வருது அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. இது போக போக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு 30 பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த டெஸ்ட்லேயே 50 ஆகும், 55 ஆகும், 60 ஆகும். ஒரு 10 டெஸ்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா 80க்கு மேலே ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணாமல், ரிவ்யூ பண்ணாமல், அன்னோன் டாப்பிக்லாம் படிக்காமல் டெஸ்ட்டை மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் முதல் டெஸ்ட்டில் ஒரு 40 அப்படின்னா 100வது டெஸ்ட்லையும் அதே 40 தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்க ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நம்ம ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1ஓ 2ஓ நம்ம அதுக்கு மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு இது போகையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ்டு டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னால் இந்த அனலைசிஸ் இதை பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இப்போது வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை சார்ந்து நம்ம போடுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.